பதிவாகி இருக்கிற கருப்புன்ற தீமைகள், வினைகள், விதிகள் எல்லாமே வந்து பஸ்மமாகி உயிர் மட்டுமே நிற்கும். அங்கே வந்து எந்த மனமும் வேலை செய்யாது, உயிர் தான் கடவுள். அந்த உயிருக்கு முன்னால எந்த ஒரு விதியும் வேலை செய்யாது, வினையும் வேலை செய்யாது, யமனே கிட்ட வர மாட்டாங்க. நீங்க உயிரே கடவுள் ஒரு தடவை சொல்லி பாருங்க, யமன் கிட்ட வர மாட்டான். ஏன்னா யமனுக்கு உற்ற தெய்வம் கடவுள் உயிர் தான். அவனுக்கு தெரியும் உயிர் தான் கடவுள்ன்றது. இந்த உலகத்தை கடந்து போனவங்களுக்கும் அதாவது யமனுக்கு மட்டும்தான் தெரியும் உயிர் தான் கடவுள். மனசுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் உயிர் தான் கடவுள்ன்றது. இந்த மனமும் இந்த பொய்யான மனமும் பொய்யானது, இந்த சரீரமும் பொய்யானது. இந்த மனசுக்கு இந்த பொய் சரீரத்துக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது. இப்போ மனசுல ஏற்படுற ஒரு அதிர்வு கூட இந்த நம்முடைய இந்த பொய்யான இந்த மாயான இந்த சரீரத்துல வந்து ஒரு 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 அதிர்வு உண்டு பண்ணி உடம்புல சரீரத்தில் நோயை ஏற்படுத்தக்கூடியது. அப்போ வந்து அந்த மனசுல பதிவாயிருக்கிற கர்ம வினைகள்லாம் முழுசும் தீரும்போது அந்த கர்ம வினையால் எழுந்தின இந்த பொய்யான தியாகம் இங்கே நிற்காது, அது உயிராகிடும். அது உயிராகி போனால் அதுதான் வந்து கற்பு கோடி ஆண்டுகள் வாழக்கூடிய உயிர் தியாகம். உயிராகவே நிற்கும் இந்த சரீரம், ஊன் தெரி சரீரம் உயிராக நிற்கும். அதுதான் உயிர்கலையோட தத்துவம், பாடம், சாரம் எல்லாமே. இதைத்தான் வந்து விதியை மதியால வெல்லலான்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. காலதேவனின் கல்லறைகளும் அதுதான். இந்த உயிரே கடவுள்னு சொன்னீங்கன்னா காலதேவன் சொல்லக்கூடிய யமனுடைய கல்லறைகளும் அதுதான். இனி உங்களுக்கு காலனும் கிடையாது, யமன்ற விதி யமனும் கிடையாது, விதியும் கிடையாது, வினையும் கிடையாது, துன்பம் கிடையாது, பிறவி கிடையாது. நீங்க உயிரின்ற கடவுளாகி கடவுளாவே நிற்பீங்க. இப்போ வந்து ராமாயணத்துல இன்னொரு விஷயம் இருக்குது. ராமன் வந்து ராவணன்ற அசுரனை கொன்னதுக்காக கொன்னான். ஆனா ராமனுக்கு எப்படி வந்து பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது? ராவணன் வந்து பிறப்பால அசுரனாய் இருந்தாலும் கூட அவன் வந்து தனக்குள்ள இருக்கிற பிரம்மத்தை, உயிரை, கடவுளை உணர்ந்தவன். அவன் பிராமணன் ஆயிட்டான். பிரம்மத்தை எவன் ஒருவன் உணர்கிறானோ அவனே பிராமணன். இதை வந்து எல்லாம் வந்து இப்ப சொல்ற மாதிரி 4 வர்ணம், அது சூத்திரன், சத்திரியன், வைசியன், பிராமணன் 4ஆ பிரிச்சது. இப்படி யாரும் பிறப்பால் யாரும் பிராமணன் கிடையாது. எல்லாமே வந்து ஒரு மனிதன் அடையக்கூடிய 4 நிலைகள் தான் இந்த வந்து சூத்திரன், சத்திரியன், வைசியன், பிராமணன்றது. அதாவது பிரம்மத்தை அடையக்கூடிய சூத்திரத்தை ஒருவன் அறியும் போது அவன் சூத்திரன். அந்த பிரம்மத்தை அடையக்கூடிய வைராகியத்தை அவன் கை கொள்ளும் போது அவனே சத்திரியன். அப்ப அந்த பிரம்மத்தை அடையும் போது விடுக்க வேண்டிய விஷயங்களை விடுத்து எடுக்க வேண்டிய நல் விஷயங்களை எடுக்கும் போது அவன் வைசியன். அப்போ இறுதியா தனக்குள்ள இருக்கிற பிரம்மத்தை, தன் கடவுளை, தன் உயிரை அவன் உணரும் போது அவனே பிராமணன். இப்போ வந்து உயிரை கடவுள்ன்றது எல்லா மதத்திலையும் சொல்லி இருக்கிறாங்க. நம்ம இஸ்லாம் மதம் எடுத்துக்கினா இஸ்லாத்துல வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அதை வந்து பரம்பொருள் ஒண்ணுதான். எல்லாம் அவங்க எந்த காரியத்தை செய்யும் போதும் அவங்க வந்து அல்லாவின் பெயரால் கடவுளின் பெயரால் சொல்லிதான் எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லுவாங்க. பெரிய உண்மை அது. ஆனா அவங்க தான் ஆணித்தரமா சொல்றாங்க எங்களுக்கெல்லாம் அடுத்த பிறவின்றதே கிடையாதுன்னு. எந்த நம்பிக்கையில சொல்றாங்கன்னா அவங்க வந்து பரம்பொருள் ஒண்ணுதான், அது எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிறது தான், அதுதான் வந்து ஒரே கடவுள்னு சொல்றதால அந்த ஆழமான நம்பிக்கையில தான் அவங்க அடுத்த பிறவி இல்லைன்னு சொல்றாங்க. இதே மாதிரி நம்ம வந்து இந்து மதத்துல இருக்கிற பிராமணர்கள் சொல்லக்கூடியவங்களும் அடுத்த பிறவி இல்லைன்னு சொல்றதுன்னா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்றத உயிரே கடவுள்ன்ற மந்திரத்தை அவங்க மட்டுமே வந்து அவங்க வாழ்நாள் முழுக்க அந்த மந்திரத்தை அவங்க ஜபிச்சுட்டு இருக்கிறதால அவங்களும் சொல்றாங்க ஆணித்தரமா எங்களுக்கு அடுத்த பிராமணர்களுக்கு அடுத்த பிறவி இல்லைன்னு சொல்றாங்க. உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும். அதாவது நான் இது வரைக்கும் அமாவாசை, கிருத்திகை, குலதெய்வ வழிபாடு, அதாவது திதி கொடுக்கறது பெரியவங்களுக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் முறையில், இந்த மாதிரி வாழ்க்கை முறையில் இந்த கோயிலுக்கு உருவ வழிபாடு இப்படிலாம் வாழ்ந்துன்னு வந்துட்டோம். திடீர்னு இதை நிறுத்தினா எனக்கு ஏதாவது துன்பம் வருமா கேட்கலாம். உங்களுக்கு அந்த சந்தேகம் வரும். இந்த மாதிரி சந்தேகம் இனி தேவையில்லை. ஏன்னா இந்த உயிர்ன்ற கடவுள் தான். இதுக்கு முன்னே உங்களுக்கு தந்தையா வந்ததும் அந்த உயிர் தான், தாயா வந்ததும் அந்த உயிர் தான், உங்களுக்கு சிவமா இருந்ததும் அந்த உயிர் தான், மகாவிஷ்ணுவா வந்ததும் அந்த உயிர் தான், சக்தியா வந்ததும் அதுதான், முருகனா வந்ததும் அதுதான், விநாயகனா வந்ததும் அதுதான். நீங்க வந்து எந்தெந்த ரூபத்துல எந்தெந்த குலதெய்வங்களை வழங்குறீங்களோ அவங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஆதார சக்தி உயிர் ஒண்ணுதான். உயிர் இல்லாம எந்த கடவுளும் கிடையாது, எந்த சித்தர்களும் கிடையாது, எந்த முனிவர்களும் கிடையாது, எந்த ரிஷிகளும் கிடையாது. இப்படி பல ரூபங்களா உருவெடுத்து இருக்கிறது உயிர் ஒண்ணுதான். அந்த உயிர் ஒன்றது அது வந்து ஏக பொருள், பரம்பொருள். அதனால உயிரின்ற கடவுளை நீங்க தியானிக்கவும் உயிரின்ற கடவுளை வணங்கவும் ஆரம்பிச்சா தனித்தனியா வந்து அமாவாசை, அந்த பித்ருக்களுக்கு கொடுக்கக்கூடிய திதிகள், கிருத்திகை, இந்த மாதிரி குலதெய்வ வழிபாடு, சிறுதெய்வ வழிபாடு இது எதுவுமே தேவையில்லை. உருவ வழிபாடே தேவையில்லை. நீங்க வந்து உங்களை படைச்ச கடவுளான உயிரை வந்து உள்ள வச்சுட்டு நீங்க புறத்துல காணக்கூடிய உணர்ச்சிகளற்ற ஜட பொருள்களை வணங்கும் போது உள்ள இருக்கிற உயிர் கடவுள் உங்களுக்கு சபிக்குது. அதனால நமக்கு ஏற்படக்கூடிய
துன்பங்கள்லேருந்து நம்ம விடுபடணும்னா நம்ம உயிராகிய கடவுளை நம்ம சரணடைஞ்சு உயிரை வணங்கினாதான் எல்லா துன்பங்கள்லேருந்து விடுபட முடியும். அதாவது உயிரே கடவுள்னு ஆரம்பித்து அந்த உயிரை கவனத்தில் எப்படி வாழறது அதை பற்றி இப்போ சொல்ல போகிறோம். உயிரை எப்படி கவனிக்கிறது, உயிர் கவனத்தில் எப்படி வாழறதை பற்றி சொல்ல போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது நம்ம அந்த உயிரின்ற கடவுள் நமக்குள்ளே எப்படி இருக்குது, இந்த சந்தேகம் உங்களுக்குள்ளே எல்லாருக்கும் வரும். இது எப்படி, இது ரொம்ப முக்கியமான கட்டம் இது. இப்போ நமக்கு கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஊனக்கண்களுக்கு புலப்படக்கூடியது இந்த சரீரம் தான். இந்த சரீரம் எப்படின்னா உயிர் உணர்ச்சியாக விரிஞ்சது தான் இந்த சரீரம். அப்போ இந்த சரீரத்துக்குள்ள உயிர் உணர்ச்சியாக தான் இருக்குது. அதாவது உணர்ச்சியாக இருக்கிற இந்த உயிரை எப்படி நாம் பிரித்து பார்க்கறது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த சரீரம் மாதிரியே இந்த கண்ணை மூடின்னு உங்கள் சரீரத்தை நல்லா கண்ணை மூடி தியானிச்சு பாருங்கள். உங்கள் முகம் உங்கள் சொந்த ரூபம் உங்களுக்கு ஞாபகம் வராது. ஏன்னா உங்களுடைய மனசில் அந்த உயிர்ன்ற ஜோதி, அது ஏன்னா மனசு நிழலானது, இது உயிர்ன்றது ஜோதியானது. இந்த ஜோதி அந்த நிழலில் அந்த மனசில் மாயையில் பதியலை. அது பதியாததுனால உங்கள் சொந்த முகம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலை. இப்போ உங்களை சொரூபமாக உள்ள ஒரு சரீரம் உங்களுக்கு இருக்குது. அது ஒளி தேகமாக இருக்குது உள்ள. அதுதான் உண்மையான, அதுதான் இந்த இந்த பொய்யான தேகத்தினுடைய உண்மையை அதுதான். இது நெகட்டிவ் பாடின்னு சொல்லக்கூடியது நிழல். இதனுடைய பாசிட்டிவ் உள்ளே இருக்குது. நம்மளை மாதிரியே இதே உருவத்தோடு உள்ளே உட்காந்துட்டு இருக்குது, உள்ளே இருக்குது. அதுதான் தூக்கி நிறுத்தின்னு இருக்குது இந்த சரீரத்தை பேச வைக்கிறது. அது எல்லாமே அது விலகிடுச்சுன்னா இந்த சரீரம் பிரேதமாக கீழே விழுந்துடும். இந்த விழக்கூடிய இந்த சரீரத்தை நம்ம கவனத்தில் எடுத்து வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக இந்த சரீரம் ஒரு நாள் வீழ்ந்து போகும். மரணத்தை நம்ம கண்டிப்பாக தழுவிடுவோம். இப்போ மரணத்தை எப்படி வெல்ல முடியும்னா, உங்களுடைய கவனத்தை இந்த அழியக்கூடிய பொய்யான சரீரம் நான் இல்லை அப்படின்ட்டு தீர்மானமாக ஒரு முடிவுக்கு வந்துடணும். அந்த பொய்யான அழியக்கூடிய ஊன் சரீரம் நான் கிடையாது. அப்போது அழிவில்லாத, அதாவது ஸ்படிக ரூபமான கண்ணாடி ஒத்த இதே உருவம் உங்களை மாதிரி கடவுள், உங்கள் சிவபெருமான் உங்களுக்குள்ள உங்கள் ரூபத்திலே உங்களுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறார். உங்கள் ரூபத்தில் தான் இருக்கிறார். உங்கள் முகம்தான் அவருக்கு இருக்குது. அந்த ரூபத்தில் இருக்கிற அந்த கடவுள் தான் நான்ற பாவனையோடு நீங்கள் அந்த கவனத்தோடு கவனம் மட்டும்தான் அங்கே உயிர். கவனம் எங்கே இருக்குதோ உயிர் அங்கே இருக்குது. அந்த கவனத்தோடு நம்ம வாழ்ந்தோம்னா எதை நம்ம கவனத்தில் அதிகமாக வச்சுக்கிறோமோ அதுவாகவே நம்ம மாறி போவோம். நம்ம கவனத்தில் அந்த உயிர் மட்டுமே, அந்த உயிர் தேகம் மட்டுமே நம்ம கவனத்தில் நிலைச்சதுன்னா நம்ம அதுவாக மாறி போவோம். அப்போ அதுவாக மாறி போகும்போது அந்த உயிர் நிலைச்சிடும் நம்மகிட்ட. அப்போ நம்ம உயிரை கவனிக்கும் போது இந்த பொய்யான சரீரம், அந்த மாமிச தேகம் அந்த படைச்சிருந்தது உயிர். நீங்கள் உயிரை கவனிக்கும் போது இந்த சரீரத்தை அந்த உயிர் கவனிக்கும். அப்போ உயிரை எப்படி கவனிக்கிறது இந்த சரீரத்தை வச்சுக்கிட்டு? இப்போ இன்னைக்கு காலையில் நம்ம எழுந்திருக்கிறதுலேருந்து நாம் தூங்குற வரைக்கும் இன்னைக்கு நாம் செய்யக்கூடியது எல்லாமே உயிர் கவனத்தில் செய்யணும். நான் குளிக்கிற குளியல் இந்த உயிருக்கு, நான் உண்ணக்கூடிய உணவு இந்த உயிருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம உயிர் கவனம் உறங்கும் போது நான் உயிர்ன்ற கவனத்திலேயே தான் உறங்கணும். இப்படி எல்லாமே கவனத்தால் உயிர் உயிர் உயிர்னு நீங்கள் முழு நேரம் அப்படியே பயிற்சி பண்ணினே வந்தோம்னா ஒரு நேரத்தில் நீங்கள் அந்த கவனம் முழுக்க உயிர் மட்டுமே நிறைஞ்சிருக்கும். அப்போ போய் கண்ணை மூடிட்டு பார்த்தா நம்முடைய சொரூபம் சொந்த ரூபம் கவனத்தில் நிற்கும். அப்போ அந்த மனம்ன்றது அந்த பொய் மாயையில் நீங்கி உயிர் நிலைச்சிருக்குதுன்னு அர்த்தம். அப்போ என்னைக்கு உங்களுடைய சொந்த முகம் உங்கள் கண்ணை மூடின்னு பார்த்தா கவனத்தில் இருக்குதோ அன்னைக்கு நீங்கள் உயிராக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இதை குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் இந்த கவனத்தில் வாழ்ந்தோம்னா இந்த சரீரத்தில் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படுறத அனுபவபூர்வமாக உணரலாம். ஒரு மனுஷன் தன்னை இப்போ இது வரைக்கும் அவனை மனம் போன போக்கில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். மனம் சொல்கிற அத்தனையும் கேட்க வேண்டியது, சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை கெட்ட விஷயங்களையும் அவன் ஆண்டு அனுபவிச்சுன்னு இருந்தான். இப்போ திடீர்னு அந்த உயிரே கடவுளதை உணர்ந்தான். நான் உயிரே கடவுளதை சொல்லிட்டு இருக்கிறேன், நான் அசைவம் சாப்பிடலாமா, நான் குடிக்கலாமா, இல்லை புகை பிடிக்கலாமா, இத்தனை கேள்விகளும் உங்களுக்குள்ளே எழும். மனசு உயிரே கடவுள்ன்றது மனசு சாஷ்டாங்கமாக உயிர்ன்ற ஜோதியில் ஐக்கியமாகும் போது அந்த மனசனுடைய பதிவுகள்ன்ற தீமையான தீவினைகள்லாம் உங்களை விட்டு விலகும் சொல்லிக்கிறோம். அப்படி விலகும் போது அப்போ நீங்கள் மனசு ஆளாது. உங்களுக்கு இது வரைக்கும் மாயான மனசு ஆண்டுன்னு இருக்குது. அது நீங்கள் கடவுளை உணராத பட்சத்தில் மனசு தான் உங்கள் ஆண்டுன்னு இருக்குது. இப்போ நீங்கள் என்னைக்கு உயிரே கடவுள்னு உணர்ந்தீங்களோ அன்னையிலேருந்து உயிர் உங்களை ஆள ஆரம்பிச்சிடும். அப்போ உயிர் உங்களை ஆள ஆரம்பிக்கும் போது நீங்கள் அதிர்ஷ்டசாலி ஆகிடுவீங்க. அப்போ அதிர்ஷ்டசாலின்னா அது இஷ்டத்துக்கு இது உங்களுடைய வாழ்க்கை போகும். இனி உங்கள் கையில் எதுவுமே கிடையாது. அது இஷ்டத்துக்கு உங்களை நல்ல மார்க்கத்தில் கொண்டு போய் முக்தி என்ற வீடு பெற்று அடைய வைக்கும். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அகத்தியர் தலைமையில் 17 சித்தர்களும் சதுரகிரியில் கூடி சங்கம் அமைச்சு தாம் அடைஞ்ச மெய்ஞான விஷயங்களை ஒன்று திரட்டி சுருக்கி அவங்க உருவாக்கின பூரண பொக்கிஷன்ற புனித நூலில்
எனக்கு என் குருநாதர் புரட்டி காட்ட அதில் இருந்த ஒரே உண்மை உயிரே கடவுள் தான். ஒரே வரியில வேதம் முடிஞ்சு போச்சு. இந்த உயிரே கடவுள்ன்றத ஒரு வரி வேதத்தை எனக்கு உணர்த்தி அந்த உணர்வால நான் அடைஞ்ச பேரின்ப பெருநிலையை யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் எங்க பாட்டனார் திருமூலநாதர் சொன்ன மாதிரி இந்த எனக்கு கிடைச்ச இந்த மெய்ஞான அனுபவம் உங்க எல்லாருக்கும் கிடைச்சி இந்த மெய்ஞானத்தால அடைய முடியாத விஷயம் ஒண்ணுமே கிடையாது இந்த பிரபஞ்சத்துல. அதாவது கற்பக விருட்சம்னு சொல்லக்கூடியதையும் காமதேவனு சொல்லக்கூடியதையும் தேவாதி தேவர்கள் அமிர்தம் கடைஞ்ச வித்தை வாசியை சுகிச்சு வாசுகின்ற பாம்பால மேருவை கடைஞ்சி எப்படி அமிர்தம் கடைஞ்சி தேவர்கள் உண்டார்களோ அந்த விதமான அனுபவத்தையும் அந்த உயிரே கடவுள்ன்றத மகாமந்திரத்தை உணர்ந்து நீங்க எல்லாரும் உயிரே கடவுள் உணர்ந்து உயிராகி போனீங்கன்னா அத்தனை அனுபவங்களும் உங்களுக்கும் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். இதை எனக்கு கிடைச்ச இந்த மெய்ஞான அனுபவம் உயிர்ஞான அனுபவம் உங்களுக்கும் உயிர்ஞான அனுபவம் மட்டும் இல்லை, உயிர்ஞான சுகம்னு சொல்லலாம், உயிர்ஞான ஆனந்தம்னு சொல்லலாம். இதை உலக அனைவரும் அடையணுன்றது எங்க சித்தர் பெருமான்களுடைய ஆசை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கலியுக தொடக்கத்துக்கு முன்னால 14 சித்தர்களும் அகத்தியர் தலைமையில சதுரகிரியில கூடி சங்கம் அமைச்சு தாம் அடைந்த மெய்ஞான விஷயங்களை எல்லாம் ஒன்று திரட்டி அதை சுருக்கமாக்கி மக்களுக்கு எளிமையா புரிகிற மாதிரி முக்தி மார்க்கத்தை எளிமையா கொண்டு வரணும்னு நினைச்சு உருவாக்கின புனித நூல் பூரண பொக்கிஷம். அந்த பூரண பொக்கிஷத்தை எனக்கு மெய்ஞானத்தால என் குருநாதர் எனக்கு புரட்டி காட்ட அதுல இருந்த ஒரே விஷயம் உயிரே ஒரே மந்திரம் உயிரே கடவுள் தான். ஒரு வரியில வேதம் முடிஞ்சது. அந்த ஒரு வரி வேதமான உயிரே கடவுள்ன்றத மந்திரத்தை உணர்வால் உணர்ந்து நான் அடைஞ்ச பேரானந்த பெருநிலைய உலகார் அனைவரும் உயிரே கடவுள்னு உணர்ந்து உயிரை கடவுளா அடைஞ்சு அவங்களும் இந்த பேரானந்த பெருநிலையை அடையணும்ன்றதுக்கு இந்த சம்மதம் உயிராலயம் கடன் பட்டு இருக்குது. இந்த சம்மதம் உயிராலயத்துல உயிர் தியானம் உயிர்கலையெல்லாம் போதிக்கப்படுது. உயிரே கடவுள் உணர்ந்த அனைத்து அன்பர்களும் உயிராலயத்தை அணுகி உயிர்கலை உயிர் தியானம் கற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ்ந்திட என உயிராம்பிகை வணங்கி அமைகிறேன். உயிரே கடவுள், உயிரே சரணம், குருவே சரணம், ஆதியே சரணம், மூலமே சரணம், நாதமே சரணம், ஜோதியே சரணம், உயிரே சரணம், உயிரே சரணம், உயிரே சரணம். உயிரே கடவுள் என உணர்ந்த உயிர் அன்பர்களே, சம்மதம் உயிராலயத்தில் சம்மதம் உயிர்கலை சம்மதம் உயிர் தியானம் போதிக்கப்படுகிறது. மேலும் சம்மதம் ஆரோக்கியம் எனும் சம்மதம் ஹெல்த் ஃபவுண்டேஷன் சார்பாக தீராத இருதய அடைப்பு நோய்களுக்கு இயற்கை மருத்துவத்தின் மூலமாக குறுகிய காலத்தில் நிரந்தரமாக தீர்வளிக்கப்படுகிறது. மேலும் குழந்தையின்மை, சிறுநீரக மற்றும் கல்லீரல் நோய்களுக்கு சேவை நோக்கில் மருத்துவம் செய்யப்படுகிறது. சம்மதம் அன்ன சேவை திட்டத்தின் கீழ் பிரதி வியாழன், பௌர்ணமி மற்றும் சிறப்பு தினங்களில் அறுசுவையோடு கூடிய அன்ன சேவை தர்மம் வளர்க்கும் நோக்கில் அர்ப்பணம் செய்யப்படுகிறது. மேலும் சம்மதம் உயிராலயத்திற்கு வரும் அன்பர்களுக்கு இருதய நோய், சர்க்கரை நோய் மற்றும் அனைத்து சரீர நோய்களையும் நீக்கக்கூடிய மருந்துகளையே பிரசாதங்களாக இலவசமாக தினசரி வழங்குகிறோம். அனைத்து உயிர் சொந்தங்களும் உங்கள் உயிராலயம் அணுகி நோய் நீங்கி உயிராகிய கடவுளை உணர்ந்து உங்கள் உயிரை உணர்ந்து உங்களை கடவுளால் உணர்ந்து உயிர் ஞானம் அடைந்து பேரானந்தமாகிய முக்தி எனும் மெய் வீட்டிற்கு பயணிக்க அன்போடு அழைக்கிறோம். உயிரே கடவுள், உயிரே கடவுள், உயிரே கடவுள். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே.